ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் பார்க்க போகிற சட்னி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதே நேரத்தில் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு கொல்லை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 இன்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காய கட்டி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டும் ஒரு தக்காளியும் ஒன்றும் பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்குன்னு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த கொள்ளு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு 4லேருந்து 5 விசில் போட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உளுந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இது கூடவே சீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. முழு தனியா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பாதி சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச கொள்ளும் அது கூடவே வேக வச்ச தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வதக்கும் போதே அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும். இப்போ இதில் சின்னதாக கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி சுண்டி வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. தண்ணி இல்லைன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை வதக்கிட்டு நல்லா சூட ஆற விட்டுடலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அரைக்கும் போது இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண சட்னியை இதில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து சுட சுட தோசையோடவோ இல்லை இட்லியோடவோ சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபி, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye bye friends.